Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், லைஃப் கோச் அண்ட் டேரோ ட்ரீடர். இன்றைக்கி வந்து லவ் லைஃப் ஆர் மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கான ப்ரெடிக்ஷன், கரண்ட் ஃபீல் அபவுட் யூ அண்ட் யுவர் பர்சன். உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் இப்போ என்ன ஒரு கரண்ட் சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு, என்ன உங்களோட லவ் பாண்டிங் எப்படி கொண்டு போயிட்டுருக்கீங்க, உங்கள் தாட் எப்படி இருக்குது, என்ன எண்ணங்கள் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2. பைல் நம்பர் 1க்கு வந்து இந்த வயலட் கலர் பென்னு, 2க்கு ஒயிட் கலர். ஓகேவா? 2 நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி சாமுவேல் ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். அவரோட நம்பர் 44455. இந்த நம்பர் அடிக்கடி நீங்கள் பார்க்குறீங்கன்னாலும் சரி, அந்த நம்பரை மென்ஷன் பண்ணி தேங்க் பண்ணுங்கள். ஏஞ்சல் என்ன சொல்ல விரும்புகிறார், உங்களோட கரண்ட் ஃபீலிங் இப்போ எனர்ஜி எப்படி இருக்குது, நீங்கள் இந்த லவ் பாண்டிங்கை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்கிறத பார்க்குறோம். சரியா? வாங்க, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்ல விரும்புகிறார், இப்போ உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, உங்களோட கரண்ட் ஃபீலிங் அண்ட் யுவர் பர்சன். ஃபஸ்ட்டு உங்களோட கரண்ட் ஃபீலிங் பார்த்துடலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ரீடிங், இது வந்து ஒரு டைம்லெஸ் ரீடிங். ஓகேவா? கலெக்டிவ் ரீடிங்காக தரேன். உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, ரெசனேட் ஆகலைன்னா ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி. அதில் கைடன்ஸ், பிளஸிங்ஸ் நிறைய, அந்த அவேக்னிங் அந்த இதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸ்பிரிச்சுவலாக இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி உங்களோட லவ் பாண்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும், உங்களோட மேரேஜ் லைஃப்பில் இருக்க ஸ்ட்ரகிளை எப்படி வந்து சரி பண்ணிக்கணும்ன்ட்டு அந்த வீடியோ பதிவுகள்லாம் இந்த வீடியோட எண்டில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கான கரண்ட் ஃபீலிங்கை நம்ம பார்க்குறோம். Life is a series of constantly shifting cycle. When we resist change, we resist the natural flow of life and create unnecessary stress. Go with the flow. You will surprised where it is leads. ஆக்சுவலி இப்போ உங்களோட கரண்ட் ஃபீல் எப்படி இருக்குன்னா, இப்போ கரண்ட் எனர்ஜி இப்போ என்ன தாட்டில் ஓடிட்டுருக்கீங்க, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சம் சிச்சுவேஷன் இப்போ உங்களுக்குள்ளே இந்த லவ் பாண்டிங்கை நீங்கள் வந்து ஏதோ ஸ்ட்ரெஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. இதை வந்து இப்போவே உங்கள் நபர்கிட்டேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்க்குறீங்க, இல்லைனா ஒரு விஷயம் வந்து இப்போவே நடக்கணும்னு நீங்கள் ஏதோ ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. அது வேண்டாம்னு சொல்கிறாங்க. எதையுமே ஃபோர்ஸ் பண்ணி எதையுமே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்கள் நபரை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? ஏதோ ஒரு விஷயத்தை மாற்றணும். ஒன்று இந்த சுச்சுவேஷனை மாற்றணும், இல்லைனா உங்கள் நபர்கிட்டேருந்து ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து இது பண்ணணும், ஏதோ ஒன்று மோல்டு பண்ணணும். நேச்சுரலாக விடுங்க, அது வந்து டிவைன் சரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து அதில் வந்து நுழையாதீங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஷிஃப்ட் ஆகும். லைஃப் வந்து இப்படியே போயிடாது. ஒரு சிலர் பிரேக்கில் கூட இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறதா கூட இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்லேயே இல்லாமல் இப்போ நியூ ரிலேஷன்ஷிப் வேணும்னு சொல்லி கூட ஒரு சிலர் அந்த மாதிரி நினச்சிருக்கலாம். எப்படி இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு பொருந்தி இருக்குது, நான் சொல்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்குன்னா அப்போ உங்களுக்கான கைடன்ஸ் இது. ஓகேவா? உங்களோட கரண்ட் ஃபீலிங் இப்போ வந்து ஏதோ ஸ்ட்ரெஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, இந்த சுச்சுவேஷனை மாற்றணும், இல்லை உங்கள் நபரை மாற்றணும். நத்திங் வில் ஹேப்பன். நீங்கள் அப்படியே ஃப்ரீயாக விடுங்க, ஹீல் ஆகுங்க. ஃபஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு ட்ராஜடியில் போயிட்டு தேவையில்லாமல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் மாட்டுவீங்க. ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி தான் வச்சுக்கிறீங்க. அதுதான் சொல்கிறாரு. திரும்ப திரும்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஸான விஷயத்தை நீங்களாக போய் அன்னெசரியாக க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். கோ வித் த ஃப்ளோ ஆஃப் நேச்சுரல். அது வந்து சர்ப்ரைஸ் பண்ணுமா உங்களை, அது கரெக்டாக உங்களை எங்கே கொண்டு போயிட்டு எப்படி டிவைன் அலைன் பண்ணி கொடுப்பாங்கங்கிறது ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதனால் நேச்சரோட கனெக்டாக இருங்க, ஹீல் பண்ணிக்கோங்க உங்களன்றாங்க. இன்டெரக்டாக அதாவது சொல்கிறாங்க, ஹீலிங் தான். ஓகே, அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு உங்களோட ஃபீல் வந்து குட் வைப்பில் இல்லை. இந்த மாதிரி நேரத்தில் நீங்களே ரொம்ப நெகட்டிவாக தாட்டில் ஓட்டிகிட்ருக்கீங்க. இந்த நேரத்தில் ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அது பாசிட்டிவாகவும் இருக்கணும், அடுத்தவங்களையும் அதை ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும். உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்கள் செய்யுங்க. ஒரு சிலர் வந்து மற்றவங்கள டிபெண்ட் பண்ணியே நீங்கள் வந்து அவங்கள வந்து இது பண்ணிக்கிறது, மேனேஜ் பண்ணுறது, மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்துட்டு போகிறது, ஒரு அடிமை வாழ்க்கை மாதிரி. இது ஒரு ட்வின் ஃபிலிம் ஜேர்னியில் கூட இந்த மாதிரி இருக்கலாம். ஒரு சிலர் அந்த மாதிரி தெரியுது.
அவங்களுக்காக நீங்கள் எவ்வளோ இறங்கி போக முடியும்? இது ஒரு சிலருக்கு சொல்கிற கைடன்ஸ். எவ்வளோ தூரம் இறங்கி போக முடியுமோ அவ்வளோ தூரம் தான் போக முடியும். ரொம்ப ஓவராக நீங்கள் அவங்களுக்காக டெசிஷன் மேக்கிங் பண்ணி ரொம்ப இறங்கி போனீங்கன்னா என்றைக்குமே அது நடக்காது. உங்களோட அடையாளத்தை இழந்துருவீங்க, உங்களோட நிம்மதியை இழந்துருவீங்க. லாஸ்ட்டில் நீங்கள் உங்களுக்குன்னு ஒன்றுமே இருக்காது அங்கே லைஃபு. உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் உங்களை கொஸ்டின் பண்ணுவாங்க. நீங்களும் அந்த சுச்சுவேஷனை நான் என்ன பண்ணியிருக்கேன், இவ்வளோ நாள் நான் என்ன பண்ணேன், நான் இவங்களுக்காக இதெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி இப்படி வந்து என்ன சொல்லுவாங்களே, இந்த மாதிரி தனியாக நின்றுட்டேன் அப்படின்ற மாதிரி வருத்தப்படுவீங்க. அதனால் சில பேர் வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஆர் ட்வின் ஃப்ளேம் அந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் மாட்டிகிட்ருக்கீங்க. இப்போ கரண்ட்டில் இப்படி தான் தெரியுது இது. ஓகேவா? ஃபர்தராக ஏதாவது சொல்கிறாரான்னு பார்க்கலாமா? டீப் இன்னும் சில பேருக்கு வந்து உங்கள் நபர் வந்து உங்ககிட்ட இப்போ வந்து உங்களை பற்றி பேசியாச்சு. உங்கள் நபர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களை பற்றின ஒரு டீப்பான ஒரு லவ் பாண்டிங் அவருக்கு இருக்குது, ஃபீல் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, கடலை விட பெருசாக இருக்குங்கிற மாதிரி ஒரு டீப்பான லவ் உங்கள் மேலே உங்கள் நபருக்கு இருக்குது அப்படிங்கிறத ஏஞ்சல் சொல்கிறாங்க. ஸோ ஆனால் அவருக்கு வந்து வெளிப்படுத்த தெரியல. ஒரு சிலருக்கு வந்து இந்த சின்ன சின்ன வாய்க்கால் வரப்பு தகராறு ஏதாவது இப்போ கரண்ட்டில் இருக்கலாம், அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறதா கூட இருக்கலாம். ஓகேவா? சில பேருக்கு வந்து அதான் நீங்கள் ரஷ் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க சொல்கிறாரு. லுக் இன்சைட் யுவர் செல்ஃப். இப்போ ஒரு சில விஷயங்கள் நடந்ததுக்கு காரணம் நீங்களாக கூட இருக்கீங்க, உங்கள் நபர் கிடையாது. இப்போ இது ஒரு சிலருக்கு தெரியுது. சில விஷயங்கள் சின்ன சின்ன அந்த வம்பு சண்டைகள், வாய்க்கால் வரப்பு தகராறு இதெல்லாம் வந்து நடந்ததுக்கு காரணம் வந்து உங்களுக்குள்ளேயே அந்த விஷயத்தை தேடுங்க, வெளியே தேடாதீங்க. பிரச்சனை வெளியே இல்லை, உள்ளே இருக்குதுன்ட்டாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து உங்கள் நபரை பற்றி என்ன நினச்சிங்களோ அதுக்கான ஆன்சர் கொடுத்துட்டாங்க. உங்கள் நபர் வந்து உங்கள் மேலே பிரியமாக தான். இப்போ லவ் பாண்டிங்கில் இருக்கிறீங்க, சின்ன சின்ன வாய்க்கால் வரப்பு தகராறு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நபருக்கு உங்கள் மேலே அஃபெக்ஷன் இருக்குது. ஒரு சிலர் வந்து பிரேக்கில் இருக்கீங்க, ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. பிரேக்கில் இது நீடிச்சிடுமோன்ற அந்த பயம் உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் அதை செய்கிறீங்க. அது மாதிரி பண்ணாதீங்க. ஏதாவது டவுட் இருக்குது உங்களுக்கு, இன்னும் ஒரு ஃபர்தரான கிளாரிட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, ப்ரைவேட் ரீடிங் எடுத்துக்கோங்க. சரியா? ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர். அது வந்து கால் பண்ணுறது நம்பர் கிடையாது செல்லங்களே, அது வாட்ஸ்அப்பில் தான் கம்யூனிகேஷன் பண்ணுவோம். நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் அனுப்புங்க. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லிவிட்டு ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் ஃபாலோஅப்ஸ் கிடைக்கும். ஓகே, சரி. இப்போ வந்து பைல் 2க்கு பார்க்கலாம். இந்த பைல் 1 சூஸ் பண்ண மக்களே கமெண்ட்டில் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள், தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ வந்து பைல் 2க்கு என்ன சொல்கிறார் ஏஞ்சல்னு பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க. அவர் நம்பர் 44455 இந்த நம்பருக்கு. இப்போ கரண்ட் ஃபீலிங் அபவுட் யுவர் லவ் லைஃப், கரண்ட் சுச்சுவேஷன், என்ன எனர்ஜியில் இருக்கீங்க நீங்களும் உங்கள் நபரும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்க்குறோம், உங்களுக்கு பார்த்துருவோம். ஓகே, passion, magnetic and seductive qualities around you at present, enjoy it. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங்காக வருது. ஒரு சிலர் வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து பிரேக் நடந்திருக்கலாம். இப்போவும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடுறீங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் எப்படி வந்து உங்களை மற்றவங்கக்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களோ சில விஷயங்கள் அந்த விஷயந்தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க.
நீங்கள் என்ன விஷயத்தை கொடுக்குறீங்களோ அதை தான் நீங்கள் வாங்குவீங்க. ஓகேவா? கிவ் அண்ட் டேக் பாலிசி. அதனால் உங்களுக்கு வந்து எது ஒன்று நடக்குதோ அது வந்து நீங்கள் எப்படின்னா உங்களை எப்படி மேனேஜ் பண்ணிக்கணுங்கிற அந்த விஷயத்த எப்படி உங்களுக்கு நீங்கள் ஒரு பியூர் அன்பு கொடுத்தீங்கன்னா அந்த அன்பு உங்களுக்கு திரும்ப வரும். ஓகேவா? தட்ஸ் இட். ஃபர்தராக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது ஒரு சிலருக்கு தெரியுது, ஒரு சிலர் இந்த மாதிரி ஒரு லேக்கில் இருக்கீங்க, அதனால் சொல்கிறாங்க. சில பேர் வந்து உங்கள் நபர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்க்குறீங்க, அவங்க அந்த மாதிரி எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னொடனே நீங்களாக நினச்சிக்கிறீங்க. அது வந்து உங்களோட அது அந்த விஷயம் அந்த மாதிரி கிடையாது, இது நீங்களாக அந்த மாதிரி நினச்சிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே இதில் வந்து என்னென்னா 2 விதமான இது வருது. நீங்கள் உங்களை எப்படி வந்து மற்றவங்கக்கிட்ட உங்களை வந்து உங்கள் குவாலிட்டிஸ் இருக்க மாதிரி காமிச்சிக்கிறீங்களோ அது மாதிரி அவங்க உங்ககிட்ட நடந்துக்குவாங்க. ஓகேவா? இந்த ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து சில விஷயங்களை நீங்கள் என்ன மாதிரி கொண்டு போகிறீங்களோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு அதை அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் மற்றவங்கக்கிட்ட நீங்கள் தேடுறீங்க, உங்கள்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை மற்றவங்கக்கிட்ட தேடுறீங்க. அது உங்களோட ஓன் ரிஃப்ளெக்ஷன், உங்களோட அது அவங்க மேலே தப்பு கிடையாது, உங்கள் மேலே தான் அந்த இது இருக்காங்க, அந்த விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பார்க்குற விதம் சரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒரு குவாலிட்டியில் இருப்பீங்க, ஆனால் மற்றவங்ககிட்ட அதை எதிர்பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான். சில பேரோட இது அவங்க உங்களோட நபர் இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க, இது மாதிரி நான் எதிர்பார்க்கல அப்படிலாம் இருந்துச்சுன்னா அது உங்களோட ஓன் ரிஃப்ளெக்ஷன் தான். ஓகே, நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் சொல்கிறேங்க. நீங்கள் உண்மையான ட்ரூவாக இருங்க, அங்கேயும் உண்மையான ட்ரூவான லவ் கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? சரி, இப்போ இன்னொரு சில பேருக்கு எப்படி சொல்கிறாருன்னா, பேஷன், மேக்னெட்டிக் அண்ட் seductive qualities surround you to at present, enjoy it. இப்போ வந்து உங்களோட வைப்ரேஷன்ஸ் நல்லா இருக்குது, உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி, எப்படி அந்த பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான ஒரு எனர்ஜி வந்து உங்களை சுற்றி இருக்குது. ஸோ உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் அந்த அதாவது அந்த உறவு வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஒரு நல்ல பாசிபிலிட்டிஸை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களையும் கவனிக்கிறதில்ல, உங்கள் பர்சனை பற்றியோ இல்லை உங்களை பற்றியும் கிடைக்கக்கூடிய நல்ல வைப்ரேஷனை வந்து மிஸ் பண்ணுறீங்க. இதுக்கு முன்னாடி கூட இது நடந்திருக்கலாம், பட் இப்போ வந்து கரண்ட்டில் உங்கள்கிட்டையும் அவங்கள பற்றின ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் ஓடிட்டுருக்கு. ஓகேவா? அவங்களுக்கும் உங்களை பற்றின ஒரு நல்ல எண்ணங்கள் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் டிவைனும் இதுக்கான விஷயங்கள் வந்து இந்த ஒரு பாண்டிங் வந்து ஸ்ட்ராங்காகிறதுக்கான சிச்சுவேஷனை கொடுக்குறாங்க. இது கணவன் மனைவியாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு இது பொருந்தும். ஓகேவா? இப்போ கரண்ட்டில் உங்களோட தாட், உங்களோட எனர்ஜி இப்படி இருக்குது. பேலன்ஸ், இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட பர்சனுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புரிதல்னால் மேலுக்கு வந்து நம்ம வந்து ஹாய் சொல்லிக்கிறது, ஹலோ சொல்லிக்கிறது, ரொம்ப வார்த்தையால் வந்து ஒருத்தர் ரொம்ப ப்ரைஸ் பண்ணிக்கிறது, டியர் நீ உன்னை விட்டால் என்ன, நான் உலகத்துலேயே நீ தான் எனக்கு பெஸ்ட்டு, உலகத்துலேயே நான் தான் உனக்கு பெஸ்ட்டு, இப்படியெல்லாம் பேசிக்கிறது மட்டும் ஒரு லைஃப் கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா நிற்கணும். நீங்கள் உங்கள் நபர் கொஞ்சம் வீக்காக எதில் ஒரு விஷயத்தில் வந்து இதாகிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்ட்ராங்கான ஒரு இந்த வார்த்தையை கொடுக்கறது, மாடல் சப்போர்ட் கொடுக்கறது, எந்த இடத்துல அவங்க லேக் ஆனாங்களோ அங்கே இருந்து அவங்கள வந்து வெளில கொண்டு வருது, அது மாதிரி நிற்கிறது, அதுதான் உண்மையான லவ் பாண்டிங். இது வந்து கணவன் மனைவியாக இருந்தாலும் பொருந்தும், நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் பொருந்தும். சும்மா வந்து ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, டீப்பாக அன்பு காட்டுறோன்னு சொல்லிட்டு வாடி போடின்னு பேசிக்கிறது, அதெல்லாம் வந்து லவ் பாண்டிங்க்கு அர்த்தம் கிடையாது. சும்மா மேலுக்கு நீங்கள் அந்த மாதிரி வார்த்தையால் பேசிவிட்டு, ஆனால் தேவைப்பட நேரத்தில் அந்த அன்பு பாசம் கிடைக்க வேண்டிய இடத்துல அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஹர்ட் பண்ணிட்டு நீங்கள் அவங்கள கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா அது வந்து இட்ஸ் நாட் அ குட் திங்.
ஸோ இங்கே ஒரு பேலன்சிங் இல்லாமல் போயிட்டுருக்கு ஒரு சிலருக்கு. அதனால் பேலன்சிங் கொண்டு வாங்க. உங்கள் நபர்கிட்ட நீங்கள் ஒரு பேலன்சிங்கான சப்போர்ட்டிவாக இருங்க. ஓகே. சும்மா ஃபேக்கான அன்பு வந்து நிலைக்காது. டீப்பான உள்ளன்பு இருந்ததுன்னா அவங்களுக்காக எதையும் செஞ்சு கொடுக்கும். அதுவே போதும் உங்களோட லவ் பாண்டிங்கை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ கரண்ட்டில் வந்து ஃபேக்காக நீங்கள் ஏதோ ஒரு எமோஷ்னல் இதில் மட்டும்தான் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் டீப்பாக கொண்டு போக மாட்டேன்றீங்க. சரி, உங்கள் நபர் பற்றின விஷயங்களை சொல்லலாம். இப்போ உங்களை பற்றி பார்த்தாச்சு. உங்கள் நபருக்கு கரண்ட் ஃபீல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களோட பர்சன் கரண்ட் ஃபீலிங் டெட். பர்சனோட கரண்ட் ஃபீலிங் இதுதான் வருது. உங்கள் நபர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனை ஏதாவது பண்ணி நம்ம வந்து சரி பண்ணணும், நம்ம வந்து சாதிச்சுக்கணும், இந்த விஷயத்தை நம்ம அவங்க கையில் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இது அவங்க கையில் எடுத்தாலும் வேலைக்கு ஆகாது. 2 பேருக்குமே ஹீலிங் தேவைப்படுது. அவங்க வந்து அவங்க சைடில் இப்படி தான் அவங்களோட தாட்டு. நம்ம ஏதாவது முயற்சி பண்ணி ஏதாவது இப்போல்லாம் நிறைய சொல்கிறாங்களே, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், ஏதோ ஒன்று அந்த மாதிரி எதையோ ஒன்று பண்ணி நம்ம வந்து நம்ம நபரை சாதகமாக்கணும், நம்ம இந்த சுச்சுவேஷனை மாற்றணும், இல்லை அந்த நபரை மாற்றணும் அப்படின்னு ஏதோ இந்த இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் அவங்க வந்து அந்த மாதிரி செய்யாமல் அதை வந்து ரெசிஸ்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்க இப்போ இதெல்லாம் அவங்க பண்ணுறதுனால நிறைய ட்ரபிளில் இருக்காங்க. ஒன்று உங்கள் கூட வந்து உங்களோட பேசணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட அடிக்கடி வந்து உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணலாம், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் வச்சு பேசலாம், இது மாதிரி சரௌண்டிங் ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு பேசலாம். ஏதோ ஒன்று செய்கிறாங்க, இல்லைன்னா மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிவைன் கிட்ட இது பண்ணுறது ஏதோ ஒன்று வந்து நேச்சருக்கு அகைன்ஸ்டாக பண்ணுறாங்க. ஒன்று பிளாக் மேஜிக்கு அந்த மாதிரி கூட சில பேர் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் செய்கிறதுனால என்ன ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு தான் தேவையில்லாமல் ஹெட்டேக், அன்னெசரியான ஒரு ஸ்ட்ரெஸ் வருது. அது அப்படி தான் க்ரியேட் ஆகும். ஓகேவா? அதனால் அதை விட்டுட்டு அவங்க வந்து இந்த விஷயம் வந்து டிவைன் கிட்ட அது எப்போ அலைன் பண்ணி கொடுக்குறீங்களோ அப்படி சொல்லிவிட்டு விட்டாங்கன்னா, இந்த ஹீலிங்க்கான அந்த டைம் டியூரேஷன் கொடுத்தாங்கன்னா அது சரியாகும். ஆனால் அதை அவங்க செய்ய மாட்டுறாங்க. அது அவங்க செய்யணும். இன்கேஸ் உங்கள்கிட்ட பேச வந்தாங்கன்னா நீங்களாச்சும் சொல்லுங்கள். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக. இது வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் சொல்லுங்களேன். உங்களோட லவ் பாண்டிங் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகுது. இப்போ கொஞ்ச நாளாக நீங்கள் வந்து மீட் பண்ணாமல் இருக்கிறீங்க, பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்குது அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப டீப்பான ரிலேஷன்ஷிப்பு. நீங்களும் உங்களுக்குமான ஒரு இது வந்து ஒரு டிவைனால் கொடுக்கப்பட்டது, ரொம்ப ஸ்ட்ராங்கானதுன்னு சொல்கிறாங்க. உங்களோட அன்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது, 2 பேருக்கும் உள்ள அன்பு, உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும். ஓகேவா? இது எல்லாமே வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடில் இருக்குது. அதனால் அவசரப்பட்டு எதையும் குட்டையை குழப்பி விட்றாதீங்க. என்ன சொல்கிறது, டவுட் இருந்துன்னா மூவ் ஆன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்கள பிரேக் பண்ணிட்டு அடுத்தது நீங்கள் மூவ் ஆன்லாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கை நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக செக் பண்ணிக்கணும், பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ப்ரைவேட் ரீடிங்க்கு வாங்க, பர்ஃபெக்டாக எடுத்துக்கோங்க. அவங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். உங்களோட ஆரா மேட்சிங் அவங்களுக்கு செட் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு அது வந்து ஆரா ஸ்கேனில் தெரியும். அது நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. ப்ளேஃபுல்னஸ், எஸ், உங்களுக்கும் அவங்களுக்கும் இப்போ வந்து அடிக்கடி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நடந்த சின்ன சின்ன ஒரு மன வருத்தத்தை தான் அடிக்கடி 2 பேருமே அவங்களும் அதை தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு டிவைன் என்ன, ஏஞ்சல் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் ஒரு பெஸ்ட்டு தருணங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை நினச்சி சந்தோஷப்படணும். அதை அடிக்கடி வந்து நினைவு கொண்டு வாங்க. அடிக்கடி மனம் விட்டு பேசுங்க, மனம் விட்டு சிரிக்கணும். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா நீங்கள் ஹீல் ஆவீங்க. உங்களுக்கு அந்த நல்ல விஷயங்கள் அடிக்கடி நடக்க ஆரம்பிக்கும். உங்களோட இந்த லவ் பாண்டிங்கை அது ஒரு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகும். ஆனால் கரண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே இறுக்கம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, சிரிக்கவே மறந்துட்டீங்க. அப்படியே உம்முன்னு இந்த படத்துலலாம் இந்த
ஏதாவது ஒரு காமெடிக்காகலாம் காமிப்பாங்கல்ல, குழந்தைங்களாம் கூட சில நேரத்தில் யாரையாவது வந்து வெறுப்பேற்றுறதுக்கு அப்படியே அந்த பொம்மைங்க நாக்கை வந்து வெளியில் காமிச்சு அப்படியே கிண்டல் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. அப்புறமா கோவமாக இருந்தால் முகத்தை கோவமாக வச்சு காமிக்குங்க, சேடாக இருந்தால் சேடாக இருக்க மாதிரி காமிங்க. அந்த மாதிரி இப்போ வந்து இந்த சேட் மூமெண்ட்டில் தான் உங்கள் பர்சன் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ நீங்களும் அவங்களுக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க, ஹீல் பண்ணிக்கோங்க. ஹீலிங் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த 3ஆம் பிறை அன்னைக்கு கூட ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஹீலிங் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆறா சக்கரா பிளாக்கேஜஸ் இருந்தால் அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அது வந்து அப்புறம் உங்களோட ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு, உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் அனுபவித்த அந்த வலிகள் வேதனைகள் அது திரும்ப திரும்ப உங்களுக்கு ரெக்கார்டாக மாறி திரும்ப வந்து அடுத்த லைஃப்பை பாதிக்குது. இதுலேருந்து வெளில வரணும்னு நினச்சிங்கனாலும் அந்த ஆழ்மன ரெக்கார்டை கிளென்ஸ் பண்ணிக்கலாம், உங்களோட ஆறா சக்கராவை பவர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் மனதளவில் நீங்கள் ரொம்ப இதை மாதிரி ப்ரெஷரில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஃப்ளவர் தெரப்பி, ரேக்கி ஹீலிங் ட்ரீட்மெண்ட் இருக்குது, கிறிஸ்டல் ஹீலிங், எனர்ஜிக் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் குணமாயிட்டு இருக்காங்க, சரியாயிட்டு இருக்காங்க, லைஃப் மாறுது. அந்த மாற்றத்தை நீங்களும் அனுபவிக்கலாம். யாருக்காவது பிளான் இருந்ததுன்னா முன்னாடியே முன்பதிவு செஞ்சுக்கோங்க, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.